சரோஜாவை இப்படி நாங்க யோசிக்கவே இல்லை. அந்த பையனை நாங்க உடனே சத்தம் தான் போட்டோம். அதுக்கு அந்த பையன் என்ன சொன்னா தெரியுமா? அப்படி என்ன சொன்னா? அத கேட்டீங்கன்னா என்ன ஷாக் ஆயிருவியக்கா. என்ன சொல்லியா? அப்படி என்ன சொல்லிட்டா? அவனும் உங்க மகளும் லவ் பண்றாவலாம். என்னது லவ்வா? ஆமாக்கா, இத உங்க மக முன்னாடியே சொன்னா. அவளும் கேட்டுட்டு குத்துகால் மாதிரி நின்னாக்கா. அது மட்டும் இல்லாம நெட்ட மாதிரியும் இதுக்கு சப்போர்ட். ஐயோ சில்பா, என் பிள்ளை பத்தி என்னமா பேசுறீங்களே? என் பிள்ளை அப்படிலாம் கிடையாது. நாங்களும் சரோஜாவை பத்தி அப்படிதான்க்கா நினைச்சிட்டு இருந்தோம். அவ அப்படிலாம் கிடையாதுன்னு. ஆனா இன்னைக்கு நடந்த விஷயத்த கண்ணால பார்த்ததுக்கு அப்புறம் தான் எங்களுக்கே தெரிஞ்சது. அவ சரியில்லைக்கா, அந்த பையனும் சரியில்லை. எப்படி நீங்க இல்லாத நேரத்துல வந்து சாப்பிட்டுட்டு போயிருக்க பத்தியலா? இதெல்லாம் என்ன பழக்கம்? அதுவும் நடு வீட்டுக்குள்ள வச்சு. நாங்க பார்த்ததோட போச்சு, வேற யாராவது பார்த்திருந்தா? நான் என் பிள்ளைகிட்ட என்ன எதுன்னு கேட்டேன். நீங்க யார்கிட்ட இதை போய் எதையும் சொல்லி வைக்காங்க. சரோஜாக்கா சின்ராசுக்கு தான் வர சனிக்கிழமை நிச்சயம் இருக்கு. நீங்களா 2 பேரும் வந்துருங்க. இதை அங்கங்க எங்கேயாவது போய் சொல்லி மாப்பிள்ளைக்கு தெரிஞ்சா ரொம்ப கஷ்டப்படுவாரு. அதனால இதை யார்கிட்ட என்ன இதுக்கு மேல சொல்லிடுறாங்க. சரிக்கா. ஜெயந்தி அக்கா எப்படி பேசிட்டு போறா பத்தியலா? காதலிக்கிறது ஒருத்தனே, கல்யாணம் முடிக்கிறது ஒருத்தனையா? ஆமாமா, யாரதாவ கல்யாணம் முடிக்கான்னு நம்மளும் பாப்போம். வெளியே சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டாவளே. என்னக்கா பண்றது? அந்த உமாக்கா கிட்ட சொல்லுவோமா வேண்டாமா? சொல்லிடுவோம். இவிய சொன்னா நம்ம எதுக்கு கேட்கணும்? சொன்னாதான் அங்கேயும் இங்கேயும் சண்டை போடுவாவ, நல்லா இன்ட்ரெஸ்டா இருக்கும். சும்மாவே நிச்சயத்தை பார்த்துட்டு வரதுல என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்கு? இப்படி அப்படின்னு ஏதாவது நடந்தாதான் நல்லா இருக்கும். சரி சரி வா போவோம். சரிக்கா வாங்க போவோம். ஏம்மா மதியத்துக்கு மீன் வாங்கி கறி வைப்போமா? மீன் வாங்குறதுக்கு மார்க்கெட்டுக்கு தானம்மா போகணும். நானும் உங்க அப்பாவும் வேணா போயிட்டு வரட்டுமா? சரிம்மா, போய் பார்த்து வாங்கிட்டு வரியா? சூர்யாவுக்கு பொரிச்ச மீன்னா நல்லா பிடிக்கும்ல, அதனால குழம்புக்கு கொஞ்சம் பொடி மீனும் வறுக்கு கொஞ்சம் பெரிய மீனும் பார்த்து வாங்கிட்டு வாங்க. சரிம்மா சாரு. நான் போய் பையன் ரூபாயும் எடுத்துட்டு வரேன். மம்மி, ஏல இவ்வளோ நேரம் எங்கே போன? காலையில் சாப்பிட கூட இல்லை, எங்கே போய் சுற்றிட்டு வர? அந்த பிள்ளை ஐஸ் ஒன்னி தேடிட்டு வந்தாலும் அவளை பாத்தியா? என்ன மம்மி சொல்றீங்க? ஐஷு என்ன தேடிட்டு வந்தாளா? ஆமா, நீ அவளை எங்கேயோ கூட்டிகிட்டு போறேன்னு சொன்னியாம்ல. சொன்னவன் கூட்டிகிட்டு போட்டிதான், நீ மட்டும் தனியாக போயிட்டு அவள் தேடிட்டு வந்தா. நீ எங்கே போன? ஆனந்த் வீட்டுக்கு தான் போனியோ? இல்ல மம்மி, நான் சரோ வீட்டுக்கு போனேன். சரோவா? யார்ல? அதான் மம்மி, நம்ம தோட்டத்துல வேலை செய்யறாருல தங்கராசு அங்கிள், அவரோட பொண்ணு சரோ. இல்ல அந்த வீட்டுக்கு நீ இப்ப எதுக்கு போனா? மறுபடியும் குடும்ப மானத்தை வாங்கலான்னு பாக்குறியோ? சாரு, என்னம்மா என்ன பிரச்சனை? பேராண்டி எதுக்குப்பா அம்மாவை கத்த வைக்கிற? என்னப்பா பிரச்சனை? தாத்தா வந்துட்டு சொல்லு. சாரு, நீ உள்ள போமா, போய் பைய எடுத்துட்டு வா. நானும் பேரனும் வண்டியிலே போய் மீன் வாங்கிட்டு வந்துடுறோம். தாத்தா, நான் மம்மி கூட கொஞ்சம் பேச வேண்டியிருக்கு. என்னால பேசணும்? என்ன பேசணும்? சாருமா, பிள்ளைட்ட எதுக்கு கோவப்படுறா? ஏய்யா பேராண்டி, நீ உள்ள போயா. பாட்டி, நான் மம்மி கூட கொஞ்சம் பேச வேண்டியிருக்கு. மம்மி, நான் சரோ வீட்டுக்கு எதுக்கு போனேன் தெரியுமா? நீ எதுக்கு அங்க பேர்பான்னு எனக்கு நல்லா தெரியும். அவளை பார்க்க தானே போன. சாரு, யாருமா சரோ? ஐயா பேராண்டி, யாருப்பா சரோ? இங்க என்னதான் நடக்குது? தாத்தா, இந்த ஊர்ல சரோன்னு என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தி இருக்கா. ஆமா, எங்க குடும்ப மானத்தை வாங்கிறதுக்கு இருக்கா. மம்மி, அந்த பொண்ணை அப்படி பேசாதீங்க. அவ என்னோட சின்ன வயசு ஃப்ரெண்டு மம்மி. அவ ஃப்ரெண்டா மட்டும் இருந்திருந்தா நாங்க பேசியிருக்க மாட்டோம். நீ இப்போ அதுக்கு வேற ஒரு பேர் வச்சுக்கிட்டு தெரியறியா, அதனால தான் பேச வேண்டியிருக்கு. உங்களுக்கே தெரியுதுல்ல, அப்புறம் ஏன் மம்மி தேவையில்லாதெல்லாம் ஏற்பாடு பண்றீங்க? எதுல தேவையில்லாது, எது தேவையானது, எது தேவையில்லைன்னு எல்லாம் எங்களுக்கு தெரியும். உனக்கு உமா மகளை பார்த்து பேசி வச்சாச்சு. ஞாயிற்றுக்கிழமை உனக்கு நிச்சயம். இதுக்கு மேல அவர் மௌலவை நீ பார்க்க போகக்கூடாது. அவியலுக்கு நம்மளுக்கு ஏணி வச்சா கூட எட்டாது. உனக்கு அவளுக்கு முதல்ல எங்கேயாவது பொறுத்தா இருக்காளே? பொறுத்தோன்னா என்ன சொல்றீங்க? இந்த பணம், படிப்பு இதெல்லாம் சொல்றீங்களா? முதல்ல உன் அழகுக்கு காலுக்கு வருவாளவா? ஏன், அவ அழகுக்கு என்ன குறைச்சல்? அவ அழகா தான் இருக்கா. எனக்கு அவளை மட்டும்தான் பிடிச்சிருக்கு மம்மி. சத்யாவை எனக்கு சுத்தமா பிடிக்கல. முதல்ல இந்த நிச்சயத்தை நிறுத்துங்க. பேராண்டி, என்னப்பா சொல்ற? யாருப்பா அந்த பொண்ணு? எங்க கிட்ட கூட சொல்லவே இல்லையே. உனக்கு பிடிச்ச பொண்ணு இந்த ஊர்ல இருக்குதா? ஆமா தாத்தா, அப்புறமா சரோவை உங்களுக்கு காமிக்கிறேன். சரிப்பா. என்னது சரியா? என்னப்பா பேசுறீ நீங்க இவன் கூட சேர்ந்துட்டு? உங்க மருமகனுக்கு சுத்தமா பிடிக்கலவன் பண்றது. அவிய தங்கச்சி மகளை தான் கட்டி வைக்கணும், அவிய உறுதியா இருக்காவ.
இவன் என்கிட்ட பேசின மாதிரி அவியிட்ட பேசினான்னு வச்சிருங்க, இந்த வீட்டுக்குள்ள என்ன நடக்குன்னு உங்களுக்கே தெரியும். பேராண்டி எதுக்குப்பா அப்பா அம்மா பேரை கெடுக்கிற? அவங்க சொல்றத கேளுப்பா. அவங்க பார்த்துருக்க பொண்ணையே கல்யாணம் பண்ணிக்கோ. இல்ல தாத்தா, எனக்கு அதுல சுத்தமா இஷ்டம் இல்லை. இருக்காது, சுத்தமா இருக்காதுல. பெத்து வளர்த்து ஆளாக்கி விட்டுருக்கோம்ல. நாங்க சொல்லிய பொண்ணை உங்களுக்கு கல்யாணம் பண்ணக்கு இஷ்டமே இருக்காது. நீனும் உன் அண்ணன் மாதிரி தானே இருப்ப. நான் கூட அவன் குணம் வேற உன் குணம் வேறன்னு தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன் இத்தனை நாளா. இப்பதான் தெரியுது ரெண்டு பேரும் ஒரே மாதிரி தான் இருக்கீன்னு. மம்மி, 2 பேரும் ஒன்னா பிறந்திருக்கோம்ல, ஒரே மாதிரி தான் இருப்போம். இங்க பாரு சூர்யா, நான் பார்த்துருக்க பிள்ளைய தான் நீ கல்யாணம் பண்ணணும். நீ சொல்லி அந்த சரோஜாவெல்லாம் கட்ட முடியாது. அவளும் அந்த குடும்பமா எங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கூட பிடிக்கல. நம்ம ஸ்டேட்டஸ் எங்க, அவிய ஸ்டேட்டஸ் எங்கல? நீங்க ஸ்டேட்டஸ் மட்டும் தான் பாக்குறீங்க மம்மி. நான் அந்த பொண்ணோட மனசை பாக்குறேன். எனக்கு அவ்வளவுதான் பிடிச்சிருக்கு. நீங்களே டாடி கிட்ட சொல்லிருங்க, இந்த நிச்சயத்தையும் கண்டிப்பா நிறுத்திருங்க. இவன் எப்படி பேசிட்டு போறான் பாரு. இங்க வந்து எத்தனை மாசம் இருந்துட்டா அப்படி, அதுக்குள்ள எப்படி இந்த பொண்ணை பிடிச்சிட்டு இவனுக்கு? ஏ அம்மம்மா, பார்க்கறதுக்குள்ள மயக்கி விடியாள்வல. இவனெல்லாம் போய் விழுந்திருக்கான். சாருமா, பிள்ளை எதுக்கு அப்படி பேசியா? ஏம்மா, நான் பேசுறக்கே நீங்க இப்படி சொன்னீங்க, உங்க மருமகிட்ட பேச முடியுமா? எனக்கே அவர் வீட்டுல பொண்ணு எடுக்க இஷ்டம் கிடையாது. உன் மருமவே சொல்லவா வேணாம்? நம்ம தகுதிக்கு தகுந்த மாதிரி தான் பொண்ணு எடுக்கணும்னு சொல்லிக்கிட்டே இருக்காவ. உமா என் மோளை கட்டிக்கானி வந்து கேட்டவனு சரின்னு ஒத்துக்கிட்டாச்சு. இனி வேண்டான்னு எப்படி சொல்ல முடியும்? அவன் தான் கெட்டி வச்ச பொண்ணை வேண்டாங்கன்னா இவன் பார்த்து வச்ச பொண்ணை வேண்டாங்க. சாரு என்னம்மா சொல்ற? ஆமாப்பா, அனு எதுக்கு அங்க போயிருக்கா? அந்த பையன் தான் துரத்தி விட்டுருக்கான். இவன்களால எங்களுக்கு தலைவலியா தான் இருக்கு. நீங்க 2 பேர் மாதிரி அவன்கிட்ட கொஞ்சம் பேசுங்க, சொல்லி புரிய வைங்க. பொண்ணு பார்த்தாச்சுங்கதான் அவனுக்கு நினப்புல வைக்க சொல்லுங்க. இதுக்கு மேல மாத்தவும் முடியாது, அவர் மாத்தையும் விட மாட்டாரு. சரிம்மா சாரு, பேராண்டி கிட்ட நாங்க பேசுறோம். ஷோ, அவ்வளோலாம் இவனுக்கு எப்படி பிடிச்சினே தெரியலையே. எந்த காலத்துலயும் இந்த வீட்டுக்கு அவன் மருமவள வர முடியாது. சர்ஜமா, 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 உனிதமா. ஏம்மா, என்னம்மா? அம்மா, நான் வீட்ல இல்ல, நேத்துல வீட்டுக்கு யார் வந்தா? ஏம்மா அப்படி கேக்கா? சொல்லுமா, அம்மா கேக்கல. ஏம்மா, அது வந்து நெட்ட மாதிரி. அவதான பாம்பளே இருந்தானே. அதுக்கு பிறகு ஜெயந்தி அக்காவும் ஷில்பாக்காவும் வந்தவன். வேற யார் வந்தா? வேற யாருமே வரல. போய் சொல்லுங்க மாமட்ட, உண்மை சொல்லி. நான் இல்ல, நேத்துல வீட்டுக்கு யார் வந்தது? வேற யாரும் வரல. நம்ம ஓனர் போய் வரலையோ? சொல்லுமா, அம்மா கேக்கல, பதில் சொல்லு. எதுக்கு இப்படி கேக்கா? அம்மா எல்லாத்தையும் கேள்விப்பட்டேன். ஜெயந்தியா சில்பாவியா உண்மை சொல்லிட்டாவே. அந்த பையன் எதுக்கு வந்தா? பதில் சொல்லுமா, வாய் மூடிட்டு என்னத்தான்? ஏம்மா, சும்மாதான். இப்பதான் யாருமே வரலன்னு சொன்னா, அதுக்குள்ள சும்மாங்க? என்னமா இதெல்லாம்? அப்படின்னா நான் கேள்விப்பட்டது உண்மையா? அந்த பையனுக்கு நீ இட்லி ஊட்டி விட்டியோ? எதுக்குமா இப்படி பண்ண? ஏம்மா, அவன் எனக்கு ஃப்ரெண்ட் இல்ல. ஃப்ரெண்டுனா ஊட்டி தான் விடமா? என்னமா கெட்ட பழக்கம் இதெல்லாம்? ஏம்மா, அவனுக்கு கையில அடிபட்டிருந்த அள்ளி சாப்பிட முடியல. சஜமா, நம்மட்ட போய் சொல்றியோ? அந்த பையனை நீ காதலிக்கதாங்க அந்த பையன் சொன்னானே அப்படியே? சொல்லுமா, கேக்கல. சஜமா, நான் உன்னைய வேற மாதிரி நினைச்சிருந்தேன். என் பிள்ளை மேல ரொம்ப நம்பிக்கை வச்சிருந்தேன். இதெல்லாம் உங்க அப்பா கேட்டா மனசு உடைஞ்சு போயிடுவாங்க. என்னமா இதெல்லாம் செய்யலாமா எப்படி? சஜமா, நீ செஞ்சது நியாயமா? கேட்கக்கு பதில் சொல்லுமா, அழாத. அப்பாக்கு இந்த விஷயம் தெரிஞ்சுட்டா என்னமா நினைப்பாவ? அந்த பையனை வீட்டுக்குள்ள சேர்த்துக்கலாமா? இந்த உமா சில்பா மட்டுமே போதும், ஊர் முழுக்க வச்சு விடுவாங்க. இது உனக்கு மட்டும் ஆசைங்க இல்ல, எங்களுக்கு தான் ஆசைங்க. பிள்ளை வளர்த்துக்க லட்சணத்தை வரேன்னு கேட்பாவ. எதுக்குமா இப்படி பண்ண? அம்மா, சூர்யாவை எனக்கு பிடிக்குமா? வேண்டாமா, வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். அந்த இடம் நமக்கு சரிப்பட்டு வராது. அவி அம்மா, நீ என்ன பேசுனவனே எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. அவி அப்பா, உங்க அப்பா கிட்ட என்னெல்லாம் பேசுனவனே எங்களுக்கு தெரியும். நீ அந்த வீட்ல எல்லாம் வாழ முடியாதுமா? அம்மா, சூர்யா நல்லவம்மா. அது யாருக்கு தெரியும்? இப்போ நல்லவன் பார்த்தா தெரியும். போக போக தான் ஒருத்தரோட சீரூபம் தெரியும். அவியெல்லாம் பெரிய இடமா? நீ தேவையில்லாம மனசுல ஆசை வளர்த்துட்டு ஏமாந்துடாதம்மா.
ஏன் மருமவளுக்கு எதுக்கு இட்லி ஊட்டினாவா? நீங்க ரெண்டு பேரும் உண்மையை சொல்றீங்களா இல்ல பொய் சொல்றீங்களா? ஏக்கா நாங்க ரெண்டு பேரும் எங்க கண்ணால பார்த்தோம். சரோஜா இட்லியை ஊட்டி விட்டுட்டு இருந்தா அவர் சாப்பிட்டுட்டு இருந்தாரு. ஏன் அப்படி பண்றீன்னு கேட்டதுக்கு காதலிக்கும்னு சொன்னாவ. என்னது காதலிக்கும்னு சொன்னாவளா? யார் சொன்னா? வேற யாரு உங்க மருமகன் தான். அவன் அப்படி சொன்னா? ஆமாக்கா. எனக்கு பார்க்க நடக்கிறது எதுவுமே சரியில்லை. நீங்க கொஞ்சம் உஷாரா இருங்கக்கா. பிள்ளைய வர அவருக்கு கட்டி கொடுக்க போறிய, பார்த்து விசாரிச்சு கொடுங்க. அதெல்லாம் எதுவும் இருக்காது, சும்மா ஏதாவது சொல்லியிருப்பேன். நீங்க உடனே அவளுக்கு கதை கட்டி விடாதுங்க. எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். இல்லக்கா அவங்க நல்லதுக்கு தான் சொல்ல வந்தோம். ஆமாக்கா நாங்க வாரோம். எவ்வளவு தைரியம் தான் அவன் அப்படி சொல்லியிருப்பான். ஒரு ஞாயிற்றுக்கிழமை என் பிள்ளைக்கு அவனுக்கு நிச்சயதார்த்தம். எப்படி அவன் இந்த வேலை பார்க்கலாம்? இது சும்மா விடக்கூடாது, அங்க போயிரட்டு. அனனி வாய்ஷு என்ன நீ மொட்டை மாடிக்கு வந்துட்டீங்க? காத்து வாங்கலாம் ஜாலியா இங்க வந்து உட்கார்ந்திருக்கீங்களா? ஆமா ஐஷு. அண்ணி சூர்யானே எப்ப பார்த்தாலும் உங்க நினைப்பா தான் இருக்காரு. அப்படியா? நான் போன் போட்டா மட்டும் கோவமா இருக்க மாதிரியே பேசியாரு. என்னது அவருக்கு ஃபோன் போட்டீங்களா? ஆமா ஐஷு, நேத்து ராத்திரி அவரு எனக்கு ஃபோன் அடிச்சாரா. நான் திரும்ப பண்ணேன்னா அவரு எடுக்கலையா, பிறவு அவரே பண்ணாரு. ஓஹோ அப்படி போடி. பாத்தீங்களா நீ பாச இல்லாமலே ஃபோன் பண்றாரு. உங்களை அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நீ. உங்களை பிரிஞ்சு அவரால இருக்க முடியல, அதனால ஃபோன் பண்ணிட்டே இருக்காரு. எனக்கும் அப்படிதான் தோணுச்சு, நான் கேட்டேன்னா அதுக்கு கோவமால பேசியாரு. அதெல்லாம் சும்மா நீ. சூர்யானே எப்பவுமே கொஞ்சம் கெத்தா இருப்பாரு. அதான் அதை விட்டு கொடுத்துட கூடாதுன்னு மெயின்டைன் பண்றாருன்னு நினைக்கிறேன். அப்படியா? ஆமா நீ. சூர்யானுக்கு உங்களை தான் பிடிச்சிருக்கு. இப்ப கூட உங்களை தான் பார்க்க வரேன்னு சொல்லிட்டு வந்தனா, உங்களை எப்படி இருக்கீங்கன்னு கேட்டுட்டு வர சொன்னாரு. அப்படியா? நீ அதுக்கு தான் வந்தியோ? ஆமா நீ. சரி சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா இல்லையா? சாப்பிட்டேன், ஆனாலும் அவர் கூட சேர்ந்து சாப்பிடல, அதான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு.